கண்கள் எப்பவுமே செவந்துட்டே இருக்குது. நான் வந்து ட்ரிங்க்ஸ் பேஷண்ட் கிடையாது, நான் ட்ரிங்க்ஸே பண்ணுறதில்ல. ஆனால் என்னை பார்க்குறவங்க எல்லாமே நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கேனா அப்படின்னு என் கண்களை பார்த்து, என்னோடய கண்கள் செவந்த நிலையை பார்த்து கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் உணர்றீங்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கானது. எப்பவுமே கண்கள் செவந்துட்டே தான் இருக்குது, சிவப்பாகவே தெரியுது, மஞ்சளாக தெரியுது, ஒரு அந்த ஒயிட் போர்ஷன் வந்து ஒயிட்டாக கிளியராக பளிச்சுன்னு இல்லை, எப்பவுமே வந்து ஒரு இரிட்டேஷனாக இருந்துகிட்டே இருக்குது, எரிச்சலாக இருக்குது கண்கள். இந்த மாதிரி நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதுவும் ஒரு உடல் சார்ந்த பிரச்சனையோட அறிகுறின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கலன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயமும் நம்ம உடம்பு வித்தியாசமாக கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்திட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கான இம்பார்ட்டன்ஸை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அந்த வகையில் கண்கள் செவந்துட்டே இருக்குது அப்படின்னா இது உங்கள் கல்லீரல் பாதிச்சிட்ருக்கு அப்படின்றதுக்கான அர்த்தம். எப்படி நீங்கள் வந்து உங்களை பார்த்த உடனே நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, ட்ரிங்க்ஸ் பண்ணுனீங்களான்னு கேட்குறாங்களோ, இதை எதை கவனித்து கேட்குறாங்க? உங்களோட கண்கள் செவந்திருக்கிறத கவனித்து நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தீங்களா, பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்கள். நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணால் அஃபெக்ட் ஆகக்கூடிய முதல் ஆர்கன் அப்படிங்கிறது உங்களோட கல்லீரல் தான் இல்லைங்களா? அப்போது அந்த கல்லீரல் பாதிச்சு, உங்கள் ட்ரிங்க்ஸ்னால கல்லீரல் பாதிச்சா வெளிப்படுத்தக்கூடிய விஷயம், அதாவது வெளியே காமிச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் உங்கள் கண்கள் தான், உங்கள் ஆல்கஹால்னால. அதே மாதிரி நீங்கள் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணலை அப்படின்னாலும் உங்கள் கண்கள் செவந்துட்டுருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? த சேம் திங், உங்களோட கல்லீரல் பாதிச்சிட்ருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கண்கள் செவந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கு. ஃபேட்டி லிவராக இருக்கலாம், லிவர் சிரோசிஸ் வரலாம், எனி திங் ரிகார்டிங் யுவர் லிவர், உங்களோட லிவர் வந்து சரியாக ஃபங்க்ஷனிங்கில் இல்லை அப்படிங்கிறத தான் உங்கள் கண்கள் செவந்து அது உங்களுக்கு அறிகுறியாக காமிச்சிட்ருக்கு. ஸோ தயவு செய்து உங்கள் கல்லீரலில் இப்போ நீங்கள் ஸ்கேன் எடுத்தீங்க, இந்த பதிவை பார்த்துட்டு கூட போய் ஸ்கேன் எடுத்தீங்க, ஃபேட்டி லிவர் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நல்லா கவனிங்க, இன்றைக்கி உங்களோட டெஸ்ட்டில் காட்டலைனாலும் கூடிய விரைவில் காட்டும் உங்களோட கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனையை. இப்போ நீங்கள் அந்த கண்கள் செவந்துட்டுருக்கிற நிலைக்கு உங்களோட கல்லீரலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் அதுக்காக வருத்தப்படக்கூடுங்க. உங்களோட மேஜர் ஆர்கன் அது. ஸோ தயவு செய்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸை உங்கள் உடம்பு சொல்லிட்டு இருக்கிற விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.